இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பொண்ணு மேலேயே அபாண்டமா பழிய போடுற, உன்னையெல்லாம் கொல்லாம விட மாட்டேன். விடுங்கம்மா, எங்க மேலதான் தப்பு. இந்த ஆள் பேச்ச கேட்டு வந்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. உள்ள யாருமே இல்ல, தேவையில்லாம நாங்களும் வந்து அவமானப்பட்டு நிக்கிறோம். என் பொண்ணு தங்கோயா, வீட்டுல அவ இல்லைனா பழிய தூக்கி அவ மேல போடுவீங்களா? அவ வெளியில ஃப்ரெண்ட்ஸ கூட யாரையாவது பார்க்க போயிருக்கலாம்ல. ஏ சிவனாண்டி, உன்ன மாதிரி கேவலமானவ இல்ல என் பொண்ணு. அதுவும் கோயிலுக்கு வந்து என் பொண்ணு தப்பு பண்ணுவாளா? என் பொண்ண நான் அப்படி ஒண்ணும் வளர்க்கலடா. மாப்ள, துர்காக்கு என்னாச்சு? கையில என்ன கட்டு போட்டிருக்கா? துர்காக்கு கையில அடிபட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்துல யாரையும் எழுப்ப வேண்டான்னு அவளே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வந்திருக்கா. அவ்வளவுதான். டேய் சிவனாண்டி, பாத்தியடா என் பொண்ண? இவ கால் தூசிக்கு கூட நீ ஈடாக மாட்டேடா. சிவனாண்டி, இப்படி தப்பான தகவல் கொடுத்து எங்களோட மரியாதையை கெடுக்காத. யோ வாங்கயா போலாம். வாங்கப்பா. அப்பாடா, ஒரு வழியா துர்கா பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டா. சந்திரா, நேத்து நைட்டு துர்காவையும் நவீனையும் ஊருக்கு முன்னாடி புடிச்சு கொடுத்து உங்க அக்காவை அசிங்கப்படுத்தி அது மூலமா எலெக்ஷன்ல ஜெயிக்கலாம்னு பார்த்தேன். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. வழக்கம் போல நாம தோத்து ஊர்க்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். போற போக்க பார்த்தா உங்க அக்கா ஜெயிச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காதுங்க. நான் உங்களை தோக்க விட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. ஆமாண்டா மவனே, என் மருமக இருக்கிறப்ப நீ ஏன்டா பயப்படுற? அவன் உன்னை கண்டிப்பா ஜெயிக்க வைப்பாடா. நீ ஒண்ணு கவலைப்படாத, தைரியமா இரு. அவங்க 2 பேரையும் கோயிலுக்குள்ள அடைச்சு வச்சது உண்மைதானே? என்ன சந்திரா இப்படி கேக்குற? நான் அனுப்பி வச்ச ஆளுங்க அவங்க 2 பேரும் கோயிலுக்குள்ள போறத பார்த்து ஐயர் மூலமா கோவில் கதவை மூடிட்டு தான் எனக்கு போன் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு சொன்னேன். பூட்டி வச்ச கோயில இருந்து அவங்க 2 பேரும் எப்படி தப்பிச்சு போனாங்க? நாம கோவில்ல போய் பாக்குறப்ப அங்க ஆளே இல்லையே. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த துர்கா கூட்டிட்டு வந்து அந்த டிரைவர் பையன் நிக்கிறான். அப்போ அவன் தான் அவங்க 2 பேரையும் காப்பாத்தி இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ சொல்றது கரெக்ட் சந்திரா. அவன் தான் கேம் விளையாண்டு இதுங்களை காப்பாத்திருக்கணும். அந்த நவீனுக்கும் இவனுக்கும் கூட ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதனாலதான் அவனை இவன் காப்பாத்திக்கிட்டே இருக்கான். அன்னைக்கு கூட அந்த நவீன் பையன் திருட்டுத்தனமா வந்தப்ப நான் தான் அவனை போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைச்சேன். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த டிரைவர் பையன் அவனை திரும்பவும் ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துட்டான். அக்கா கிட்டையும் ஏதேதோ தர்ம நியாயங்கள்லாம் பேசி அவவாயும் அடைச்சிட்டான். நிச்சயதார்த்தப்ப அவன் கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணி அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க தான் பாப்பான். இதையெல்லாம் செஞ்சவன் கண்டிப்பா நீ சொல்றதையும் செய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை நாம நடக்க விடக்கூடாதுங்க. நாம பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளைக்கும் துர்காவுக்கும் தான் நிச்சயதார்த்தம் நடக்கணும். அப்பதான் அந்த மாப்பிள்ளை மூலமா என் அக்கா காரிய நான் பழி வாங்க முடியும். இந்த கட்டையாலேயே அவனை அடிச்சு அப்படியே தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். என்னாச்சு மாமா? அந்த நவீன் பையனை தூக்கிட்டு வரேன்ட்டு போனீங்க, இப்ப நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க. எங்க அவன்? மருமகளே, அந்த நவீன் பையன் அங்க இல்ல மருமகளே. நாம அங்க வருவோம்னு எப்படியோ அந்த டிரைவர் பையன் தெரிஞ்சுக்கிட்டு அவன் தான் அங்க இருந்தான். அந்த நவீன் பையன் அங்கிருந்து இந்த டிரைவர் பையன் தான் காப்பாத்தி வச்சிருக்கான். எங்கேயோ கூட்டிட்டு போய் நல்லா சேஃப்டி பண்ணிட்டான். நாம எந்த வழியில போனாலும் நம்மள மடக்கிட்டே இருக்கான். விட மாட்டேன், விட மாட்டேன். பாத்துக்கிறவன
பாட்டி வாடா கண்ணு வா வா. என்ன பாட்டி ஏதோ முக்கியமான விஷயம்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. என்ன விஷயம்? நாளைக்கு ஒரு முக்கியமான நாள், அதை சொல்றதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். முக்கியமான நாளா? என்ன முக்கியமான நாள்? உன் புருஷனுக்கு பிறந்த நாள், அது தெரியுமா? கார்த்தியோட பர்த்டேயா? நாளைக்கா? ஆமாண்டா, நாளைக்கு என் பேரன் கார்த்தியோட பிறந்த நாள். ஒவ்வொரு வருஷமும் அவன் பிறந்த நாளைக்கு அவன் அம்மா அவனுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவனை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவன் பேர்ல அர்ச்சனை பண்ணி அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணிட்டு அனாதை இல்லத்துக்கெல்லாம் நிதியுதவி பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்து கேக்கு வெட்டி பெருசா சிறப்பா கொண்டாடுவா. ஆனா இந்த வருஷம் அவன் அம்மா இல்ல. அவ அம்மா இல்லைங்கிற வருத்தம் அவனுக்கு நிறைய இருக்கு. அது எதையுமே வெளியே காட்டிக்காம அமைதியா இருக்கான். அவனோட வருத்தத்தை ஒரு மனைவியா நீதாம தீர்த்து வைக்கணும். இந்த வருஷம் அவன் பிறந்த நாள எந்த குறையும் தெரியாம நீதாம நடத்தணும். அவன் பிறந்த நாள சிறப்பா கொண்டாடணும். நீதான் எப்படியாவது அதை செய்யணும். நான் இப்ப அவன்கிட்ட போய் அவன் பிறந்த நாளை கொண்டாடுறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவன் கோவப்படுவான். அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான். நீதான் கண்ணு அவனை எப்படியாவது சம்மதிக்க வச்சு அவன் பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடணும். பாட்டி என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கவலைய விடுங்க. நாளைக்கு கார்த்தியோட பிறந்த நாள சிறப்பா கொண்டாட வேண்டியது என்னோட பொறுப்பு. ஹலோ, நான் மைத்திலி பேசுறேன் தம்பி. சொல்லுங்க. அது வந்து அத்தைக்கு ஏதோ வண்டியில இடிச்சு கால்ல அடிபட்டுருச்சான். ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஃப்ராக்சர் எதுவும் ஆயிடுச்சா? அதெல்லாம் இல்ல, சின்ன அடிதான், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு ஃபோன் பண்ணி வந்து கூட்டிட்டு போக சொன்னாங்க. எனக்கு இந்த ஏரியாவை பத்தி எதுவும் தெரியாது, வண்டியும் இல்ல. அதான் என்ன பண்றதுன்னு புரியாம உங்களுக்கு ஃபோன் பண்ண. அத்தையை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுற முடியுமா? சரிங்க, நான் போய் கூட்டு வந்துடுறேன். உங்களை தொந்தரவு பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு, இருந்தாலும். ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க? ஸ்ருதி ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க. சரிங்க, நான் உடனே போய் பார்க்கறேன். உங்களுக்கு காலில் அடிபட்டிருக்குன்னு மைத்திலி கால் பண்ணி சொன்னாங்க. என்னது, மாப்பிள்ளையா? அப்ப இந்த அம்மா இவனுக்கு சொந்தக்காரங்களா? ஆமா மாப்பிள்ள, உங்க வீட்டுல சந்திரன்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் கார்ல வரும்போது என் மேல வந்து லேசா அடிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களே என்னை கூட்டிட்டு வந்து இங்க சேர்த்தாங்க. கால் இப்ப பரவாயில்லையம்மா? வலி ரொம்ப இருக்கா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மாப்பிள்ள, வலி கம்மியாயிடுச்சு. இந்த அம்மா ஏன் டிரைவரை மாப்பிள்ளன்னு கூப்பிடுறாங்க? இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே.